வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2025 இதற்கான நோட்டிஃபிகேஷன் 22 ஜனவரி வெளிவரப்போகுது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. கடந்த சில நாட்களாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி ஓபிசி சர்டிஃபிகேட் அண்ட் எஸ்சி சர்டிஃபிகேட் இதை வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது சம்மந்தமாக ஸ்பெசிஃபிக் டவுட்ஸும் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் இண்டிவிஜுவல் ஆன்சர் பண்ணிட்டேன். ஒரு வீடியோ மூலமாக எல்லாருக்கும் இவங்க எழுப்பிய கேள்விகள் சம்மந்தமாக ஆன்சர் கொடுத்துட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் எப்படி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிறத நான் ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, முதல்ல இந்த சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஏன் வாங்கணும் இதை நான் சொல்லிடுறேன். இப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேட்டை கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்தியன் கவர்மெண்ட் நம்ம எல்லாரையும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுது. வி ஆர் ஆல் ஈக்குவல் சிட்டிசன்ஸ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14 நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லுது, ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட் சோஷியோ எக்கனாமிக் குரூப்ஸாக இருக்காங்க. அப்போ சோஷியோ எக்கனாமிக் கேட்டகரிஸாக மக்களை கவர்மெண்ட்டு பார்க்குது, சமூக பொருளாதார குழுக்களாக பார்க்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற கான்செப்ட் அப்ளை ஆகுது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஒரு சோஷியோ எக்கனாமிக் குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரிசர்வேஷன் நான் சொன்னது போல் சோஷியோ எக்கனாமிக் பேசிஸில் தான் வழங்கப்படுது. ஸோ இந்த ரிசர்வேஷனை அவைல் பண்ணுறதுக்கு தான் நாம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது எல்லாமே கம்யூனிட்டிஸுங்க. ஒன்று ஒரு சோஷியோ எக்கனாமிக் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேஸ்ட் உள்ளே இருப்பாங்க. இப்போ ஓபிசி எடுத்துட்டிங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்குள்ளே டிஃப்ரெண்ட் கேஸ்ட் இருப்பாங்க. ரைட், முதல்ல ஓபிசி சர்டிஃபிகேட் இதை எப்படி வாங்குறது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் பிசி கம்யூனிட்டி கீழே வரீங்கன்னா ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண பிசி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கும். இது ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்கூல் நாம் சேர்ந்ததுக்கு அப்புறமே நம்ம அதை வாங்கி வச்சுருப்போம். அப்போ பிசி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய கேஸ்ட் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த பிசி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கணும். நீங்கள் கேட்கலாம், தான் பிசி சர்டிஃபிகேட் இருக்கு, நான் ஏன் இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கணும்? சென்ட்ரல் லெவலில் நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், அல்லது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும், இல்லை ஹையர் எஜுகேஷன் போகணும் அப்படின்னா நமக்கு தேவை இந்த ஓபிசி சர்டிஃபிகேட். ஆல் இண்டியா லெவலில் ஒரே கேட்டகரி தான், அது ஓபிசி. ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக பிசி லிஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த பிசி லிஸ்ட்டில் இருக்க எல்லா கேஸ்ட்டும் ஒட்டுமொத்தமாக அந்த சென்ட்ரல் ஓபிசி லிஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஓபிசி கான்செப்ட், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்னா உங்கள் பிசி சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் எந்த கேஸ்ட்ன்றதை பாருங்கள். கவர்மெண்ட் வெப்சைட் போய் ஓபிசி லிஸ்ட்டுக்கு பாருங்கள், அதில் உங்கள் கேஸ்ட் இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணுங்கள். ஜென்ரலாக இது இருக்கும். பெரும்பாலான பிசி கேஸ்ட் ஸ்டேட் லெவலில் இருக்கிறது சென்ட்ரலில் இருக்கும். ஒரு சிலர் தான் இருக்காது. ஸ்டேட் லெவலில் அவங்க பிசியாக இருப்பாங்க, சென்ட்ரல் லெவலில் இருக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பிசிஸ், எம்பிசி இவங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் ஓபிசியில் வந்துடுவாங்க. எனிவே நீங்கள் ஃபஸ்ட் இதை செக் பண்ணணும். செகண்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயரில் வரீங்களான்றதை செக் பண்ணணும். அது என்ன நான் க்ரீமி லேயர்? ஓபிசிஸ் பார்த்தீங்கன்னா 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஒன்று க்ரீமி லேயர், இன்னொன்று நான் க்ரீமி லேயர். நான் க்ரீமி லேயருக்கு தான் ரிசர்வேஷன் இருக்குது, க்ரீமி லேயருக்கு கிடையாது. க்ரீமி லேயருங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா ஓபிசிஸ் தான். ஆனால் எக்கனாமிக்காக இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கவங்க, அவங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்கும், அல்லது அந்த கேண்டிடேட்டுடைய அப்பா அம்மா முக்கியமான கவர்மெண்டல் போஸ்ட்டில் இருப்பாங்க. இவங்க தான் அந்த க்ரீமி லேயர். இவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. இந்த க்ரைட்டீரியாவை செக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் வெப்சைட்குள்ளே போங்க, க்ரைட்டீரியாவை பொறுமையாக படித்து அதை வெரிஃபை பண்ணுங்கள். இந்த க்ரைட்டீரியாவை நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இன்கம் பொறுத்த வரைக்கும் 8 lakh rupees இதுக்கும் கீழே இருந்தால் தான் நீங்கள் நான் க்ரீமி லேயரில் வருவீங்க. அப்பா அம்மாவுடைய இன்கம். இதில் சேலரி இன்கமோ அக்ரிகல்ச்சர் இன்கமோ எடுக்க மாட்டாங்க. சம்பளம் வாங்குறாங்கன்னா அது எடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்கள் அப்பா எஸ்ஐயா இருக்காருன்னா சப் இன்ஸ்பெக்டராக மாதம் வாங்குகிற சம்பளம் எடுக்கப்படாது. சம்பள வருமானம் அல்லாத இன்கம் இருக்கு பாருங்கள், அதை தான் இந்த 8 lakh இதுக்குள்ளே எடுப்பாங்க. இதை தாண்டி அப்பா அம்மா 2 பேரும் குரூப் பி சர்வீஸில் இருக்காங்க, 40 வயசுலேயே ஜாயின் பண்ணிட்டாங்க, அல்லது அப்பா அம்மா யாராவது ஒருத்தங்க குரூப் ஏ சர்வீஸில் இருக்காங்க, அல்லது அதுக்கும் மேலே இருக்க போஸ்ட்டில் இருக்காங்க, அல்லது மற்ற கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்காங்க,
இப்படின்னா நீங்கள் க்ரீமி லேயரில் வருவீங்க, உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் பெரும்பாலான ஓபிசிஸ் பார்த்தீங்கன்னா நான் க்ரீமி லேயரில் தான் வருவாங்க. அப்போ அந்த 2 க்ரைட்டீரியாவை நீங்கள் செக் பண்ணிடணும். முதல்ல பிசி உங்கள் கேஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும். செகண்டு நீங்கள் நான் க்ரீமி லேயரில் வரீங்களான்றது பார்க்கணும். ஒரு 2 நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களே போய் கவர்மெண்ட் வெப்சைட்குள்ளே இதை செக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அதை பார்த்துடலாம். சரி, இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது இதை நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். டிஎன்இஜிஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் வெப்சைட் இதுக்குள்ளே போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும், படிங்க, அதிலே அப்ளை பண்ணுங்கள். ஜெனரலாக தாசில்தார் தான் இந்த சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணி நமக்கு கொடுப்பாரு. எந்த ஃபார்மேட்டில் வாங்கணும்னா யூபிஎஸ்சி சொல்கிற ஃபார்மேட்டில் வாங்கணும். இதை நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போய் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்னா அந்த லிங்க்குள்ளே போயிடும். அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டா? ஜெனரலாக இது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்க கையிலையும் அது அவைலபிளாக இருக்கும். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இதை நீங்கள் செக் பண்ணுங்கள், அந்த ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் தான் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் டிஎன்இஜி வெப்சைட் போய் தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஜெனரலாக ஸ்டேட் பிசி சர்டிஃபிகேட் வைக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும், ரேஷன் கார்டு கேட்குறாங்கன்னா அதையும் வைங்க, வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா வைங்க, இன்கம் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்க்கு. இதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் நேராகவே ஆஃபீஸரை பார்த்து மீட் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ப்ரொசீஜர். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்முடைய க்ளோசிங் டேட் இதுக்கு குறைஞ்சது ஒரு நாள் முன்னாடி ஓபிசி சர்டிஃபிகேட்னுடைய டேட் இருக்கணும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க. ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் வாங்கலைன்னா இன்றைக்கே அப்ளை பண்ணிவிடுங்க. வேகமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ப்ரொசீஜரை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எஸ்சி கேட்டகரியில் வரீங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். டிஎன்இஜிஏ இதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணுங்கள். எஸ்சி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இன்கம் க்ரைட்டீரியா கிடையாது. ஓபிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை லாஸ்ட் 3 இயர்ஸ் இன்கம் வச்சு தான் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. எஸ்சி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இந்த இன்கம் க்ரைட்டீரியா கிடையாது, லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் தான் வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்போ எஸ்சி கேட்டகரியில் நீங்கள் வரீங்கனாலும் இந்த எஸ்சி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருக்கணும். பொதுவாக எஸ்சி கேட்டகரியில் வரவங்க ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஒருவேளை சர்டிஃபிகேட்டை இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு சில பேருக்கு சில இஷ்யூஸ்னால க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டை கையில் வாங்க முடியாது. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட் இன்னும் கையில் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. இதை நான் பலமுறை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வற்புறுத்தியிருக்கேன். ஒரு வேளை சர்டிஃபிகேட்டை வாங்க முடியல, ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கணும். நீங்கள் சும்மா உட்காந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் தப்பு. ஆனால் முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கையில் கிடைக்கலன்னா அப்ளை பண்ணிங்க இல்லையா, அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிடணும். இதை பண்ணுங்கள், வேறு வழியே இல்லைன்னா இதை பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணாமல் விட்டுடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.